அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். மறுசீரமைப்புகளில் அரசாங்கம் உறுதி. சர்வதேச நிதி நிறுவன பிரதானிகளிடம் நிதி ராஜாங்க அமைச்சர் தலைமையிலான குழுவினர் தெரிவிப்பு என்ற செய்திதான் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது. இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மறுசீரமைப்புகளை தொடர்ந்தும் பேணுவதற்கான அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் அரையாண்டு வசந்தகால மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வாஷிங்டன் சென்றுள்ள நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தலைமையிலான குழுவினர் அங்கு பலதரப்பட்ட சர்வதேச நிதி நிறுவன பிரதானிகள் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றனர். இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ள ஒரு பதிவிலேயே அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார் என்று வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாக கொஞ்சம் ஆழமாக நாங்கள் பார்க்கலாம். கடந்த காலத்தில் இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் கூறப்பட்டு வந்தது. எனவே இந்த நிலையில் இந்த கடன் மறுசீரமைப்புகளில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலே அந்த செய்தியின் தொடர்ச்சி தொடர்கிறது. பங்குதாரர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நாங்கள் மிகவும் பயனுள்ள சந்திப்புகளில் ஈடுபட்டோம். இலங்கை அடைந்துள்ள சிறப்பான முன்னேற்றம் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இலங்கை அதிகாரிகளுக்கு அவர்களின் உறுதியான தலைமைத்துவம் மற்றும் திறமையான பொருளாதார முகாமைத்துவத்துக்காக பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டன. நான் மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் திரைசேரியின் செயலாளர் இணைந்து சமீபத்திய சமூக பொருளாதார முன்னேற்றங்களை தெளிவுபடுத்தியதுடன் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களின் தொடர்ச்சியையும் ஒத்திசைவையும் பேணுவதற்காக அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பையும் மீண்டும் வலியுறுத்தினோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாஷிங்டனில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தலைமையிலான குழுவினர் ஜப்பானின் சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதி நிதியமைச்சர் புஜி டைஜியோவை சந்தித்துள்ளனர். இதன்போது இலங்கை கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு ஜப்பான் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் ஜப்பான் பிரதி நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியில் தொடர்கின்றது. இப்படி இருக்கும்போது இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் கூட இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. குறிப்பாக தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகளின் வருகை இவ்வருடத்தில், அதாவது இவ்வருட காலாண்டு என்று சொல்லும்போது ஜனவரியிலிருந்து மார்ச் மட்டுமான காலாண்டில் 7 லட்சம் சுற்றுலா பயணிகள், நாட்டின் சுற்றுலாத்துறை பாரிய முன்னேற்றம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கின்றது. இதையே நான் கூறுகின்றேன் என்றால், இவ்வாறு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்ற போதிலும் விசா கட்டண அதிகரிப்பால் சுற்றுலாத்துறைக்கு ஆபத்து என்று தெரிவிக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர். இது என்ன செய்தி என்று பார்க்கலாம். விசா கட்டணம் மற்றும் சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. முறையான மதிப்பாய்வுகள் நடத்தப்படாமல் இவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 159வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் கொழும்பு மாரகம ஸ்ரீ சந்திராரத்ன மாணவசிங்க மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதன்போதுதான் பேசும்போது சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறுகிறார். சுற்றுலாத்துறை படிப்படியாக முன்னேறி அதிக அளவில் வெளிநாட்டவர்கள் நாட்டுக்கு வர தொடங்கியுள்ளனர். இந்த வேளையில் அரசாங்கம் திடீரென வெளிநாட்டவருக்கான விசா கட்டணத்தை அதிகரித்துள்ளது. சார்க் நாடுகளில் உள்ள வெளிநாட்டவருக்கு $20 முதல் $35 வரையிலும், சார்க் அல்லாத நாடுகளில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு $50 முதல் $75 வரையிலான சேவை கட்டணமும் மேலதிக கட்டணமும் அறவிடப்படுகின்றது. சார்க் அல்லாத நாடுகளின் விசா கட்டணம் $100 தாண்டி உள்ளது. சார்க் நாடுகளுக்கான விசா கட்டணம் $58 தாண்டியுள்ளது.
இதன் காரணமாக முன்னேற்றம் கண்டு வந்த சுற்றுலாத்துறை கூட ஸ்தம்பிதம் அடையும் நிலை ஏற்பட்டு வருகின்றது. ரஷ்யாவிலிருந்து ரெட் விங்ஸ் என்ற விமானம் மூலம் சுமார் 800 சுற்றுலா பயணிகள் நமது நாட்டுக்கு வருகை தரவிருந்தனர். எனினும் விசா கட்டண அதிகரிப்பால் அது கைவிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற முட்டாள்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் உகந்த ஆய்வு நடத்தப்படாதா அல்லது நடத்தப்பட்டதா என்பதில் சந்தேகம் ஏற்படுகின்றது. தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், மாலைதீவு மற்றும் மாலி போன்ற நாடுகளுக்கு விசா சலுகையும் விசா கட்டணமும் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நேரத்தில் நமது நாட்டில் $100 தாண்டிய தொகை அறவிடப்படுகின்றது. இது ஒரு முட்டாள்தனமான முடிவாகும். தன்னிச்சையான மற்றும் முட்டாள்தனமான முடிவுகளால் சுற்றுலாத்துறையின் பங்குதாரர்கள் விரக்தியடைந்துள்ளனர். இது குறித்து கலந்துரையாடி ஆலோசிக்காமல் இவ்வாறு அதிகரிப்பதால் நாட்டின் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடையும் என்று விசனம் தெரிவித்திருக்கின்றார். அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். காரணம், இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீர்கள் என்றால் தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், மாலைத்தீவு போன்ற நாடுகளில் விசா கட்டணங்கள் முற்றாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்படி இருக்கும்போது இலங்கையிலே விசா கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது எவ்வாறு சுற்றுலா பயணிகள் இலங்கையை நோக்கி வரப்போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இந்த கருப்பு பட்டி போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றார்கள். எதற்கு கருப்பு பட்டி போராட்டம் பார்க்கலாம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்துள்ள கருப்பு பட்டி போராட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கொழும்பு வாழ் மலையக தமிழர்களும் பங்கேற்க வேண்டும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல் பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று 18ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் தோட்ட கம்பெனிகள் தொடர்ச்சியாக இழுத்தடிப்பு செய்து வருகின்றன. கடந்த வாரம் சம்பள நிர்ணய சபையின் தலையீட்டுடன் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தையும் புறக்கணித்துள்ளன. இதன் ஊடாக தோட்ட தொழிலாளர்கள் விடயத்தில் பெருந்தோட்ட கம்பெனிகள் எந்தளவு தூரம் அக்கறையின்றி உள்ளது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பேரம் பேசும் ஆற்றல் ஊடாக கடந்த காலங்களில் பெருந்தோட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகளை பெற்றுக் கொடுக்க முடிந்தது. அந்த வகையில் இன்று அரசாங்கத்தின் தரப்பில் செயற்படும் மூத்த தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கத்தின் பூரண ஒத்துழைப்பை பெற்றுள்ளது. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக காலை 10:30 மணி அளவில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களை ஒன்று திரட்டி பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவிசாவெல, களுத்துற உள்ளிட்ட பல இடங்களை இருந்து தோட்ட தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முக்கியஸ்தர்களின் பங்கேற்புடன் கருப்பு பட்டி அணிந்து மேற்படி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதேவேளை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மலையகம் முழுவதும் தோட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து கம்பெனிகளுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க உள்ளனர். எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது. யாருக்கு எதிராக நாங்கள் கருப்பு பட்டி போராட்டத்தில் ஈடுபட போகின்றோம் என்றால் முதலாளிமார் சம்மேளனத்திற்கு எதிராக. முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணிப்புக்கு, அதாவது சம்பள விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணித்ததற்கு எதிராக கருப்பு பட்டி போராட்டத்தை நடத்தப் போகின்றோம். இதை நடத்தும் பிரதான தொழிற்சங்கம் அரசாங்கத்திலே முக்கிய பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கின்றது. நீர் வளங்கள் அமைச்சு, கேபினட் அமைச்சு ஜீவன் தொண்டமான், கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான். ஏன் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க முடியவில்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. முதலாளிமார் சம்மேளனத்தை கட்டுப்படுத்த அரசாங்கத்துக்கு ஏன் முடியவில்லை என்ற கேள்வியும் இன்னொரு பக்கம் எழுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவசரமாக நீதிமன்றம் சென்று ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். நீதிமன்றத்திலே ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மிக மோசமாக நடந்து கொள்கின்றார், உடனடியாக அவரது தலைவர் பதவியை இடைநிறுத்துங்கள் என்று ஒரு கோரிக்கையை விடுக்கின்றார். நீதிமன்றம் அதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனவுக்கு தடை உத்தரவு விதித்தது. மீண்டும் அந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது.
எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை வகிக்க முடியாது என்று தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கின்றது. செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். மைத்திரிபாலவுக்கு எதிரான இடைக்கால தடை நீடிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் விதித்திருந்த இடைக்கால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவி வகிப்பதை தடுத்து நிறுத்துமாறு அல்லது தடுத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில்தான் அவருக்கு இந்த நீடிப்பு அல்லது தடை நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மனு நேற்று மீண்டும் கொழும்பு மாவட்ட நீதிவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி வரை அமுலாகும் வகையில் நீடிக்கப்பட்டுள்ளது. மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு தலைவர் பதவியை வகிக்க முடியாது. மே மாதம் 9ஆம் தேதி வரை அவர் தலைவர் பதவியை வகிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, அப்படி என்றால் தற்போதைய தலைவர் யார்? இந்த தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய கேபினட் அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா அவர்களுக்கும் அவரும் இந்த பிரதிவாதிகள் தரப்பிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது மைத்திரிபால சிறிசேன அவர்கள், அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதில் பொதுச் செயலாளராக கடமை புரிந்த துஷ்மந்த மித்ரபால் அவர்கள், அதே போன்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா, அதே போன்று நிமல் சிறிபால சில்வா, இவர்கள் 4 பேரும் பிரதிவாதிகளாக உட்படுத்தப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க என்ன செய்கின்றார்? பிரதிவாதியாக இருக்கக்கூடிய நிமல் சிறிபால சில்வா அவர்களை பிரதி தலைவராக அல்லது பதில் தலைவராக நியமிக்கின்றார். இப்பொழுது கட்சியின் தலைவராக இருக்கின்றார் நிமல் சிறிபால சில்வா. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும், அது அவர்களுடைய பிரச்சனை ஒரு புறம் இருக்கட்டும். நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கின்றது. இதிலே கேபினட் அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண, அதே போன்று தற்போது தேசிய அமைப்பாளராகவும் அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளராகவும் கடமை புரியும் துமிந்த திசாநாயக்க, இவர்கள் மூவரும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தும் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்கின்றார், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் புதல்வரான விமுக்தி குமாரதுங்க, அவர்தான் விஜய குமாரதுங்கவின் மகன் விமுக்தி குமாரதுங்க, இந்த விமுக்தி குமாரதுங்க ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க போவதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம், இது உண்மையா என்று. அதற்கு துமிந்த திசாநாயக்க பதில் சொல்கின்றார், 45 நாட்களில் ஜனாதிபதி ஒருவரை இந்த நாடு நியமிக்க முடியும் என்றால் இப்படியெல்லாம் வரலாறு இருக்கின்றது, எதுவும் நடக்கலாம், நாங்கள் யார் என்று சொல்ல மாட்டோம், எதுவும் நடக்கலாம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இப்படி இருக்கும்போது ஐக்கிய மக்கள் சக்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உத்தியோகபூர்வமற்ற தலைவராக ரணில் விக்ரமசிங்க செயற்படுகின்றார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்துகின்றது, செய்தி வெளியாகின்றது. சுதந்திர கட்சியின் உத்தியோகபூர்வமற்ற தலைவராக ரணில் செயற்படுகிறார், ஐக்கிய மக்கள் சக்தி சாடல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உத்தியோகபூர்வமற்ற தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுகின்றார். அதனை அடிப்படையாக கொண்டே அமைச்சு பதவிகளை வகிக்கும் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தற்போது செயற்பட்டு கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ மரிக்கார் தெரிவிக்கிறார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உத்தியோகபூர்வமற்ற தலைவராக செயற்படுகின்றார். இது இன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா என்று அவர்களிடம் கேட்க தோன்றுகின்றது. இல்லை, இப்படி தான் அவர்களிடம் கேட்கின்றார்கள். அதாவது மரிக்கார் அவர்களுக்கு இப்பொழுதுதான் தெரிந்திருக்கின்றது என்று. சரி, இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டுள்ள சுதந்திர கட்சியின் அமைச்சர்களே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் பெரும்பாலானவர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் காலத்திலிருந்தே ஒவ்வொரு அரசாங்கத்திலும் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள். அது ஏன் பெரும்பாலானோர் என்று சொல்ல வேண்டும்? குறிப்பாக நிமல் சிறிபால சில்வா அவர்களும் மஹிந்த அமரவீரவும்.
எமது நல்லாட்சி அரசாங்கத்திலும் அவர்கள் அமைச்சு பதவிகளை வகித்துள்ளனர். இவர்கள் அண்மையில் அரசியல் குழு கூட்டத்தை நடத்தி புதிய நியமனங்களையும் வழங்கியுள்ளனர். இறுதியில் தற்போதைய ஜனாதிபதி சுதந்திர கட்சியின் தலைவரானதன் பின்னரே இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்றார். அதாவது தற்போதைய ஜனாதிபதி இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவராக பின்னர் தான் இது முடிவுக்கு வரும் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை பெற்ற பின் தான் இந்த பிரச்சனை ஓய்வுக்கு வரும் என்கிறார்கள். அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் எப்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. சரி, ஏதோ எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் சொல்கின்றார், இந்த கட்சியை மைத்திரிபால சிறிசேனவிடமிருந்து கைப்பற்றி அல்லது மைத்திரிபால சிறிசேன அவர்களால் இல்லாமலாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கைப்பற்றி சரியான முறையில் வழி நடத்துவது தான் எனது வேலை. அதை விட்டு கட்சியை போட்டு என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கோ ஐக்கிய தேசிய கட்சிக்கோ தாரை வார்த்து கொடுப்பதற்காக நான் கட்சியை பொறுப்பேற்கவில்லை என்று சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சொல்கின்றார். எது எப்படியோ இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது. திடுக்கிடும் உண்மைகள், சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் காத்திருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 2019ஆம் ஆண்டு இன்று போல் ஞாபகம் இருக்கின்றது. இன்று போன்ற ஒரு நாளில்தான், அதாவது பெரிய வெள்ளி அனுஷ்டிக்கப்பட்டது. 2019 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பெரிய வெள்ளி இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. சரியாக 5 வருடம் நிறைவடைகின்றது. அதே போன்று 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் சண்டே அனுஷ்டிக்கப்பட அனைவரும் விரைந்தார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாலயங்களுக்கு. உங்களுக்கு தெரியும், நடந்த சம்பவம் கொடூரமான சம்பவம், மிலேச்சத்தனமான சம்பவம். எனவே இந்த சம்பவத்தின் 5 ஆண்டு பூர்த்தியாகின்றது. அண்மையில் நேற்று முன்தினம் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் அவர்கள் கூறினார், எல்லோரும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள், இந்த விசாரணைகளின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கும்போது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினர் கார்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்தித்து, எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்தால் நாங்கள் ஒரு சிறப்பு விசாரணை ஆணைக்குழு அமைப்போம், அது எவ்வாறு அமைக்கப் போகின்றோம் என்பதை நீங்களே வாசித்து பாருங்கள் என்று நேற்றைய தினம் அந்த விவரங்களை கையளித்தார்கள். புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே. கர்தினாலிடம் உறுதியுரை கையளிப்பு, தேசிய மக்கள் சக்தியினால் 7 அம்ச திட்டம் சமர்ப்பிப்பு, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பலியானவர்களுக்கு நீதியை ஈடேற்றுவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் உறுதியுரை பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் நேற்று காலை கையளிக்கப்பட்டது. வரல்லையில் உள்ள பேராயரின் இல்லத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களால் இந்த உறுதியுரை கையளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக தமது அரசாங்கம் முறையாக சட்டத்தை அமுல்படுத்தும் எனவும், மேற்படி தாக்குதலுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புபட்ட நபர்களுக்கு எதிராக முறைப்படி சட்டத்தை அமுலாக்கும் எனவும் வலியுறுத்தும் 7 விடயங்கள் அந்த உறுதியுரையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதித்துவம் செய்து பேராசிரியர் கிருஷாந்த் அபேசிங்க, சட்டத்தரணி சுனில் வட்டகல, ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமாரப்பெரும, சிரேஷ்ட பேச்சாளர்கள் ரொஹான் பெர்னாண்டோ, அருண் சாந்த நோனிஸ் ஆகியோர் கலந்து கொண்டார். சரி, பொறுத்தது பார்ப்போம் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றது என்று. இப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இன்று வாக்கெடுப்பு, 18வது இந்திய பாராளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்கெடுப்பு இன்று 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற உள்ளது. இந்த தேர்தலானது எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. முதற்கட்ட தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் நிறுத்தப்பட்டன என்ற செய்தி அதில் இருக்கும்போது, நாம் அப்படியே இந்த ஒவ்வொரு நாளும் வீரகேசரி பத்திரிகையுடன் தினத்தந்தி பத்திரிகை வெளியாகின்றது. இந்தியாவில் அச்சிடப்படும் தினத்தந்தி பத்திரிகையின் பிரதி இலங்கையிலும் வெளியாகின்றது. அந்த பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம்.
6.33 கோடி வாக்காளர்கள், 69,000 வாக்குச்சாவடிகள். தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு. 79 பெண்கள் உட்பட 976 வேட்பாளர்கள் போட்டி என்று இந்த தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாகியிருக்கின்றது. கேரளாவில் நடந்த மாதிரி வாக்குப்பதிவில் ஒரு தடவை பொத்தானை அழுத்தியதற்கு பாரதிய ஜனதாவுக்கு 2 ஓட்டு விழுந்ததா, சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் கமிஷன் மறுப்பு போன்ற செய்திகள் இன்றைய தினத்தந்தி பத்திரிகையிலே, அதாவது வீரகேசரி பத்திரிகையுடன் வெளியாகும் தினத்தந்தி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. சரி, இப்படி அந்த செய்தியையும் நாம் பார்த்துவிட்டு இப்பொழுது நாங்கள் செல்கின்றோம் தினகரன் பத்திரிகையில் இந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான செய்தியை பார்ப்பதற்கு. இவ்வருட காலாண்டில் 7 லட்சம் சுற்றுலா பயணிகள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். நான் இந்த செய்தியை வாசிப்பதற்கு முதல் இன்னுமொரு செய்தியையும் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த களுத்துறை நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு சைவ உணவகத்திற்கு ஒரு வெளிநாட்டவர் விஜயம் செய்திருக்கின்றார். ஆனால் அந்த வெளிநாட்டவர் விஜயம் செய்வதற்கு முன் அந்த வீதியில் இருப்பவரிடம் கேட்கின்றார், சாப்பிடுவதற்கு ஏதாவது கடைகள் இருக்கின்றதா என்று கேட்டதற்கு அந்த வீதியிலே நின்றவர் அழைத்து செல்கின்றார். நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்படுகின்றார், அந்த வீதியில் இருந்து அழைத்து சென்றவர். காரணம், ஒரு உளுந்து வடையும் ஒரு பிளேன் டீயும் 1000 ரூபாய். அப்படி என்றால் ஒரு உளுந்து வடை 800 ரூபாய்க்கு விற்றமைக்காக அவர் நேற்று கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் நேற்று நீதிமன்றத்தில் வைத்து சொல்கின்றார், எனக்கும் பசியாக இருந்தது, நானும் பசியில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது இந்த வெள்ளைக்காரர் வந்தார், அவரிடம் சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்டேன். அவர் 800 ரூபாய் நான் சொன்னதற்கான காரணம், அந்த காசில் அந்த பணத்தில் நானும் ஒரு வடையும் பிளேன் டீயும் குடிப்பதற்காகத்தான் அவ்வாறு சொன்னேன் என்று நேற்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார். எது எப்படியோ அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு ஆட்டோ சாரதி, முச்சக்கர வண்டி சாரதி, பாதையில் நின்று கொண்டிருந்தவர். அவருக்கும் அந்த உணவகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படி இருக்கும்போது உணவக உரிமையாளருக்கும் நேற்றைய தினம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எவ்வாறு நீங்கள் பாதையில் செல்லும் ஒரு நபரை உங்கள் கடைக்குள் அனுமதிக்கலாம், எவ்வாறு உங்கள் கடையில் இருக்கும் பொருளுக்கு அவர் விலை கூறலாம், இப்படி பல குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கி அந்த உணவகத்தின் உரிமையாளருக்கும் நேற்றைய தினம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது இந்த செய்தி வந்திருக்கின்றது, அதையும் நாங்கள் இன்றைய பத்திரிகையில் பார்க்கலாம். சுற்றுலா பயணியிடம் உளுந்து வடை தேநீருக்கு 1000 ரூபாய் கோரியவர் கைது என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாகின்றது. பாருங்கள், உளுந்து வடை ஒன்றுக்கும் ஒரு பிளேன் டீக்கும் 1000 ரூபாய் வாங்கியவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தற்போது அவர் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இது எப்படியோ அவருக்கான தண்டனை வழங்கப்படும். இது அவருக்கு மட்டுமல்ல, அழுத்கட கொத்து 1900 ரூபாய்க்கு மீன் கொத்து விற்றவருக்கும் அவரும் பிணையில் செல்ல நேற்று முன்தினம் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரிடம் ஒரு உளுந்து வடைக்கும் ஒரு தேநீருக்கும் 1000 ரூபாய் கோரிய சம்பவத்துடன் தொடர்புடைய உணவகம் ஒன்றின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதிலே அது உரிமையாளர் என்று இருக்கின்றது. அது நிச்சயமாக அவர் உரிமையாளர் இல்லை. இதிலே செய்தி இந்த வீரகேசரியில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியிலே உணவகத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார் என்று இருக்கின்றது. இல்லை, உணவகத்தின் உரிமையாளர் இல்லை. அதை சரியாக கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் உணவகத்தின் உரிமையாளர் அல்ல, அவர் ஒரு முச்சக்கர வண்டி சாரதி, அதாவது அந்த உணவகத்திற்கு முன் நின்று கொண்டிருந்தவர். எனவே அவர்தான் அழைத்து சென்றிருக்கின்றார். ஆனால் உணவகத்தின் உரிமையாளருக்கும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற 5 ஆண்டுகள். எனவே அனைவருக்கும் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை அழைப்பு விடுக்கிறார். தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்த அழைப்பு என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. கார்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அனைவரையும் அழைக்கிறார். எங்கு வர வேண்டும் என்பது தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கிணங்க எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காலை 8:45 மணிக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு, பார்த்தீர்களா, மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனைவரையும் அவர் அழைக்கிறார். கொழும்பு உயர்
உயர்மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். அன்றைய தினம் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தில் விசேட வழிபாடுகளும் இடம்பெற உள்ளன. மேற்படி அஞ்சலி நிகழ்வையொட்டி 20ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து அஞ்சலி ஊர்வலம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஊர்வலம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு இலக்கான கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியர் தேவஸ்தானத்தை சென்றடைந்து இரவு முழுவதும் ஜெப வழிபாடுகள் இடம்பெறுவதுடன் காலை 8:30 மணியளவில் அங்கு விசேட வழிபாடுகளும் இடம்பெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இந்த இன்றைய லங்காதீப பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த செய்தி பார்க்கும்போது விரைவில் ஆளுநர்கள் மாற்றப்பட போகின்றார்களாம். உங்களுக்கு தெரியும், இந்த கிழக்கு மாகாணத்தில் ஆளுநராக செயற்பட்டு கொண்டிருப்பவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான். நீங்கள் பொதுவாக நாங்கள் இந்த பத்திரிகைகளில் வரும் இந்த விடயங்கள், தொலைக்காட்சிகளில் எங்களுக்கு கிடைக்கும், ஊடகங்களுக்கு கிடைக்கும் செய்திகளை பார்க்கும்போது ஏராளமான வேலைகளை அவர் செய்து கொண்டு வந்தார் இந்த கிழக்கு மாகாணத்தில். இப்போ எதற்காக இந்த மாற்றம்? உடனடியாக அவர் மாற்றப்பட போகின்றார். கிழக்கு மாகாணத்தில் இருந்து வடமேல் மாகாணத்திற்கு, தமிழர்கள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி வடமேல் மாகாணம், அனுராதபுரம், பொலன்னறுவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த வடமேல் மாகாணம். எனவே தமிழர்களும் முஸ்லிம்களும் அதிகமாக வாழக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் இருந்து செந்தில் தொண்டமான் ஏன் வடமேல் மாகாணத்துக்கு மாற்றப்பட போகின்றார் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. செய்தி வெளியாகின்றது இன்றைய லங்காதீப பத்திரிகை. லக்ஷ்மண் யாப்பா தகுனட்ட செந்தில் வயம்பட்ட என்ற செய்தி வருகின்றது. லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன் அவர்கள் தென் மாகாணத்துக்கு மாற்றப்பட போகின்றார். அதே போன்று செந்தில் தொண்டமான் வடமேல் மாகாணத்துக்கு மாற்றப்பட போகின்றார். ஏன் இந்த மாற்றம், எதற்காக என்பது தெரியாது, எங்களுக்கே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் செய்தி வெளியாகின்றது. வயம்ப ඇතුළු දිවයිනේ පළාත් කීපයක ආණ්ඩුකාර තනතුරු වෙනස් කිරීමට සූදානම් පවතින බව වාර්තාවේ. வயம்ப, அதாவது வடமேல் மாகாணம் மற்றும் ஏனைய மாவட்டங்களின் ஆளுநர்கள் விரைவில் மாற்றப்பட போவதாக அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றது. அனுவ வயம்ப பலாத் ஆண்டுகார லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன மாதா தகுணு பலாத்தை ஆண்டுகார வரையா லெச பத்கிரிமட்ட சலசும் கரதிபே. அதே போன்று தற்போது வடமேல் மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தென் மாகாணத்துக்கு மாற்றப்பட போகின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ලක්ෂ්මන් යාපා අබේවර්ධන මාතාගේ ඉස්වන වයඹ පළාත් ආණ්ඩුකාර තනතුර සඳහා නැගිනීර පළාතේ හිටපු මා ඇමති නසීර් අහමඩ් මාතා නම් කිරීමට அதிசி அனத்துறக்கின் அபாபிரார்த்த தேசபாலனக்னே பிரிந்தகை நமது பாவசை. அதாவது ஒரு அவசர விபத்தொன்றில் உயிரிழந்த ஒரு அரசியல்வாதியின் மனைவியின் பெயரும் தற்போது முன்மொழியப்பட்டிருக்கின்றதாம் இந்த வடமேல் மாகாணத்திற்கு. அதே போன்று செந்தில் தொண்டமான் அவர்கள் தொடர்பாகவும் செய்தி வெளியாக இருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். விரைவிலே இந்த மாற்றங்கள் இடம்பெறும் என்றும் கூறப்படுகின்றது. எனவே லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன அவர்கள் லக்ஷ்மண் யாப்பா தகுனட்ட செந்தில் வயம்பட்ட என்ற செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதை எப்படியோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் வழங்கப்பட போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது இன்றைய அத பத்திரிகை. உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஏராளமான அரச நிறுவனங்களை தனியார்மயப்படுத்துவதற்கு அல்லது இருக்கக்கூடிய பங்குகளை தனியாருக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த புகையிரத போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வேலைநிறுத்தங்கள் நடைபெறும் போது இந்த ஊடகங்கள் போய் இந்த புகையிரத பயணிகளிடம் கேட்பார்கள், என்ன நினைக்கின்றீர்கள் என்று. அனைத்து பயணிகளும் சொல்லும் விடயம், முடியுமென்றால் இதை தனியார்மயப்படுத்துங்கள், எங்களால் வீட்டுக்கு போக முடியவில்லை, எங்களால் ஊருக்கு போக முடியவில்லை, வேலைநிறுத்தம் செய்கின்றார்கள் என்று கூறுவார்கள். பாருங்கள், மேற்குறிப்பிட்ட 3 நிறுவனங்கள் என்ன நடத்த இருக்கின்றது செய்தி வெளியாகின்றது அத பத்திரிகையில். லிட்ரோ கேஸ் நிறுவனம், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், டெலிகாம் ஸ்ரீலங்கா டெலிகாம், இந்த 3 நிறுவனங்களையும் கனிமட்ட கெமத்தி அயகே லைஸ்துவ அவசான், இந்த 3 நிறுவனங்களை வாங்கக்கூடிய கொள்வனவு செய்யக்கூடிய கொள்வனவாளர்களின் பட்டியல் நிறைவடைந்துள்ளதாக இன்றைய அத பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது.
எனவே இந்த நிறுவனங்களை தனியாருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது தொடர்பான செய்தி வீரகேசரியிலும் வந்திருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அரச கட்டமைப்புகளின் பங்குகள் கொள்வனவுக்கு விண்ணப்பம். தேசிய சர்வதேச நிறுவனங்களின் விவரங்கள் வெளியிட்டது நிதி அமைச்சு. இந்தியாவில் இயங்கி வரும் அநேக நிறுவனங்கள் இறுதி தெரிவு பட்டியலில் உள்ளடக்கம். இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், ஸ்ரீலங்கா டெலிகாம், லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் உள்ளிட்ட அரசுக்கு சொந்தமான கட்டமைப்புகளின் அரசாங்கத்தின் வசமுள்ள பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முன்மொழிவு கோரிக்கைகள் தற்போது நிறைவடைந்துள்ளது என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. இப்போ கடந்த காலத்தில் இந்த பெரிய வெங்காயம், நான் சொல்கிறது இப்போ இல்லை, நல்லாட்சி அரசாங்கம் காலத்தில் சில அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் உங்களிடம் கேட்டார்கள், லங்கதி லூனு கேவது தேங் செப்பது என்று கேட்டார்கள். ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. இது எதுக்காக அப்படி கேட்டார்கள் என்றால், வெங்காயத்தின் விலை அந்த காலத்தில் அதிகரித்திருந்தது. அதற்காக இந்த வார்த்தையை கேட்டார்கள், லங்கதி லூனு கேவது தேங் செப்பது என்று. இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், அல்லது நான் கேட்கின்றேன், லங்கதி முருங்கை கேவது தேங் செப்பது என்று. காரணம், முருங்கைக்காய் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு நாராயண்பேட்டையில் விற்கப்படுகின்றதாம். அதே முருங்கைக்காய் 100 ரூபாய்க்கு தம்புத்தேகமவில் விற்கப்படுகின்றதாம். பாருங்கள் செய்தியை இன்றைய அருண பத்திரிகை. தம்புத்தேகமதி சியட்ட பெஸ்ஸ முருங்கா நாராயண்பிட்டதி தாக்கட்ட கனி நகி என்று வந்திருக்கின்றது. அதாவது தம்புத்தேகமையில் 100 ரூபாய், තඹුත්තේගම ආර්ථික මධ්‍යස්ථානයේ මුරුංග කිලෝවක තොගමිල රුපියල් 100ක් දක්වා ඊයේ දිනේදී පාතක වැටි තිබුණද නාරයන්පිටිය ආර්ථික මධ්‍යස්ථානයේ මුරුංග කිලෝවක සිල්ලරට අලෙවි කෙරෙන්නේ රුපියල් 10කට. ඉකුත් මාර්තු මාසයේ මුලදී මුරුංගා කිලෝවක සිල්ලර මිල රුපියල් 2000ක් දක්වා ඉහළ ගියාද ඊයේ දිනේදී තඹුත්තේගම ආර්ථික මධ්‍යස්ථානයේ මුරුංග කිලෝවක රුපියල් 150 සහ 250 අතර සිල්ලර මිලට අලෙවි කරන්නේ. என்ன செய்வது? தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்தில் 100 ரூபாய்க்கு விற்கப்படும் முருங்கைக்காய் நாராயண்பிட்டி பொருளாதார மத்திய நிலையத்திலே 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றதாம். இரண்டு இடங்களும் இலங்கையில் தான் இருக்கின்றது. 2 இடங்களும் இலங்கையில் தான் இருக்கின்றது. சரி, இது எப்படியோ இந்த செய்திகளை பார்க்கும்போது இதை பாவ கணக்கில் சேர்ப்பதா, அல்லது பகல் கொள்ளை கணக்கில் சேர்ப்பதா, அல்லது பாரிய மோசடி கணக்கில் சேர்ப்பதா என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. இது எப்படியோ மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மோசடி செய்தால் அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அனுபவிப்பார்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும், சொல்வதற்கொன்றும் இல்லை. சரி, அதே போன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது, பிரதான தலைப்பு செய்தியாக. தமிழர்கள் சிங்களவர்களுக்கு வாக்கு போடலாம், தமிழர்கள் தமிழனுக்கு வாக்களிப்பது இனவாதமா? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்கிறார் சுமந்திரனை பார்த்து. இருவரது படமும் இருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். சுமந்திரனிடம் கேள்வி எழுப்பும் சுரேஷ், 1978 இருந்து எவ்வித நன்மைகளும் கிடைக்கவில்லை எனவும் சுட்டி காட்டு என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அந்த செய்தி இடம் பிடித்து இருக்கின்றது. சரி, அந்த செய்தியோடு இன்றைய நம் நாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.